குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 23, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி, டிஎன்யூஆர் படிக்க தேவையான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் ஒரு டாப்பிக்காக நடத்திட்டு இருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். முக்கியமானது என்னென்னா, மேற்கு வங்காள மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 37 பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது ஓபிசின்னு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நாளைக்கு டீட்டெயில்டாக வரும். நம்ம அப்போ நல்லா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா அரங்க மகாதேவன் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் அப்படி இருந்தாருன்னா எஸ்வி கங்கா பூர்வாலா அவர் தான் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா மே 23 என்னோட வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா அரங்க மகாதேவனை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்திய கடலோர காவல் படையில் இணைக்க வந்து அதிநவீன டோர்னியர் 228 ரக விமானம் வந்து கான்பூர்லேருந்து புதன்கிழமை வந்து சென்னை வந்திருக்கு. இது வந்து சென்னையில் இருக்கிற கடலோர காவல் படையில் வந்து இணைச்சிருக்காங்க புதுசாக. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பை பலப்படுத்தும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன டோர்னியர் 228 விமானங்கள் வந்து புதிதாக இணைக்கப்பட்டிருக்கு. கான்பூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த இலகுரக விமானம் வந்து புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்னை கடலோர காவல் படை விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இதை யார் வடிவமைச்சார்? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம். ஓகேங்களா? அடுத்து நெம்மேலியில் இருக்க கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் அந்த நிலையத்தில் வந்து பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து தமிழகத்தில் எங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா நெம்மேலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் பார்க்குறது தான் அணை சம்மந்தமானது. அமராவதி அணையின் நீராதாரமாக இருக்க சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா தடுப்பணை வந்து கேரளா அரசு கட்டுறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த அணையினால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி அணை இருக்குது. 1958ஆம் ஆண்டில் தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு வந்து மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா அந்த அணை சம்பந்தமான பிரச்சனை வரும்போது இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. 2007ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு 419 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து கர்நாடகத்துக்கு 192 மற்ற வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாண்டிச்சேரி, கேரளாவுக்கு சேர்த்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. 2018 மே 16ஆம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவிரியிலேருந்து 177.25 டிஎம்சியாக தண்ணியை வந்து குறைச்சிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆணையரில் முக்கியமான ஒருத்தரை பற்றி தான் பார்க்குறோம். அதை வந்து டிஎன் சேஷன். இவர் வந்து தேர்தல் ஆணையராக இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆணையராக இருந்தபோது தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து 3 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக வந்து மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? இவர் எப்போ வந்து அந்த தன்னுடைய பதவியில் இருந்தார் அப்படின்னா 1990 முதல் 96 வரை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தேர்தல் ஆணையராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசின் 18வது அமைச்சரவை செயலராக இருந்திருக்கிறாரு. இந்திய தேர்தல் ஆணையராக 1990லேருந்து 96 வரைக்கும் வந்து இவர் பதவி வச்சார். டிஎன் சேஷன். ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் ஏராளமான சீர்திருத்தங்களை வந்து இவர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா? தேர்தல் நடத்திய விதிமுறைகள்லாம் இவருடைய காலத்தில் வந்து தான் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்டம் பிரிவு 83 என்ன சொல்லுது அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையை வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்டம் வந்து பிரிவு 83 வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை உறுப்பினர்கள் வந்து வாக்காளர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. இந்த பிரிவை தெரிஞ்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் வந்து கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் வந்து பயணிக்க வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை வந்து விளக்கம் கொடுத்துருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு காவலர் வந்து பேருந்து நடத்துறதுக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் பயணிக்க வந்து பார்த்திங்கன்னா அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாள் விழா வந்து கொண்டாட இருக்கிறாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில் வந்து அப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அதிபர் ஓகேங்களா இப்ராஹிம் ரைச்சியோட இரங்கல் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காரு. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து 2.11 லட்சம் கோடி ஈவுத்தொகை, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவரை இல்லாததில் வந்து இதுதான் அதிகபட்சம். ஓகேங்களா, 2023-24 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கான ஈவுத்தொகையாக 2.11 கோடியை வழங்க வந்து இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்திருக்கு. இதன் மூலம் வந்து முன்னெப்போதும் வழங்கப்படாத விட இது அதிகமான தொகை. ஓகேங்களா, ஆர்பிஐயோட ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தலைமையில் வந்து வங்கியின் 608வது மத்திய இயக்குனர் குழு கூட்டம் வந்து மும்பையில் வந்து நடைபெற்றுச்சு. இதில் தான் வந்து இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கு. 2022-23 வந்து பார்த்திங்கன்னா 87,416 கோடி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2018-19 ஆண்டில் பார்த்திங்கன்னா 1.76 லட்சம் கோடி வந்து வழங்கப்பட்டது. இந்த முறை இதுவரைக்கும் இல்லாத 2,11,000 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அடுத்து இறக்குமதி வர்த்தக பரிவர்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு பணம் பெற இந்தியாவும் சீனாவும் வந்து ஒப்புதல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. மாலத்தீவோடைய பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலருக்கு பதிலாக அவங்கவுங்க உள்நாட்டு பணத்தையே வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் சீனாவும் ஒப்பந்தம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாலத்தீவு சொல்லியிருக்கு. இது முக்கியமாக படிச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தை சேர்ந்த எம்பி வந்து ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, அன்வருல் அசீம் அனார், இவர் வந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸு. உலகக்கோப்பை வில்வித்த இறுதிச்சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா கோப்பை வென்றிருக்குது. ஓகேங்களா, பதக்கத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆண்கள் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பையும் இழந்துட்டாங்க. ஓகேங்களா, தென்கொரியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தில் 2ஆம் நிலை போட்டியான காம்பவுண்ட் மகளிர் அணி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இறுதிச்சுற்றுக்கு முன்னேறி ஒரு பதக்கத்தை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது அவங்களுடைய கேம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல முடியும். அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், வெங்கலாம் இருக்கலாம், ஆனால் ஒரு பதக்கம் வந்து நமக்கு உறுதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பண்ண முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் குண்டு எறிதல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சச்சின் சர்ஜேராவ் கிலாரி தனது சாம்பியன் பட்டத்தை வந்து புதன்கிழமை வந்து தக்க வச்சிருக்கிறாரு. கிளப் த்ரோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தரம்பீர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா, ஜப்பானின் கோப் நகரில் நடைபெறும் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் குண்டு எறிதல் வந்து பார்த்திங்கன்னா F46 பிரிவில் சச்சின் தனது சிறந்த முயற்சியான 16.30 மீட்டருக்கு எறிந்து முதலிடம் பிடித்து தங்கம் வென்றுகிறார். கடந்த ஆண்டு பாரிஸில் வந்து 16.21 மீட்டர் எரிஞ்சார். தன்னுடைய சாதனையை ஒரு மறுபடியும் முறியடிச்சிருக்கார். ஓகேங்களா, கிளப் த்ரோ பிரிவில் பார்த்திங்கன்னா F51 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தரம்பீர் வந்து 33.61 மீட்டரில் வந்து எட்டி வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலேசியா மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் வந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினாவுக்கு எதிராக ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற அதாவது ஆடவர் அணி ஜெயிச்சிட்டாங்க, மகளிர் அணி வந்து தோல்வி தழுவிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 8,360 வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டாங்க. தற்போது நடைபெறும் 18வது மக்களவைத் தேர்தலில் 8,337 வேட்புமனுக்கள் வந்து ஆய்வு செய்தல் வந்து வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9.5% மட்டும்தான் பெண்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, 797 பெண்கள் மட்டுமே வந்து போட்டியிட தகுதி பெற்றிருக்காங்க. சரிங்களா, மீதி இருக்கிற டேட்டா நம்ம ரெகுலராக படிக்கிற டேட்டா தான். அதோட பார்த்திங்கன்னா அதிக சொத்துள்ள வேட்பாளர் யார் அப்படின்னா ஆந்திரத்தில் குண்டூர் மக்களவை தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியும் அக்கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவைச் சேர்ந்த மருத்துவரும் தொழிலதிபருமான P. சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8,360 வேட்பாளர்களில் அதிக சொத்துடையவர். ஓகேங்களா, 5,785 கோடி சொத்து மதிப்புள்ள முதலிடத்தில் இருக்கிறார். அதோட பார்த்திங்கன்னா 1996 தேர்தலுக்கு பிறகு 2009 தேர்தல் வந்து வேட்பாளர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 8,000 கடந்தது. அந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 8,070 வேட்பாளர்களும், 2014 வந்து 8,259 வேட்பாளர்களும், 2019 வந்து பார்த்திங்கன்னா 8,039 வேட்பாளர்களும் போட்டிட்டாங்க. இந்த முறை 8,360 வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டுருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி நாடு அந்தஸ்து வந்து 3 நாடுகள் வந்து வழங்கியிருக்கு. அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதாக அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே ஆகிய ஐரோப்பிய நாடுகள் வந்து புதன்கிழமை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பை முதலாவதாக வெளியிட்டவர் யார் அப்படின்னா நார்வே பிரதமர், அதாவது ஜோனஸ் கார்ஸ்டோர். ஓகேங்களா, பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்குறது வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரேராக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஜோனஸ் கார்ஸ்டோர் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்வே நாட்டோட பிரதமர். இவரும் அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் அவரும் வெளியிட்டிருக்காரு. ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோ சன்ஷே அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவை வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா,
அடுத்து சிங்கப்பூர் ஏர்லைன் சம்பவம் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் 20 பேர் இருக்காங்க. நம்ம நேற்று நியூஸில் பார்த்துருப்போம். காற்றழுத்த கொந்தளிப்பின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நடுவானில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து சிக்கிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் உயிரிழக்க 20 பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து தடையற்ற வர்த்தக நாடுகளிலிருந்து தொடர்ந்து அதிகரிக்கும் இறக்குமதி. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 5 நிதியாண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இல்லை ஐக்கிய அரபு அமீரகம் வந்து தென்கொரியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா 39.97% வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்றைக்கி நம்ம முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.